தாவேகா தலைவர் விஜய் இன்னைக்கு வேலூர்ல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. திமுகவை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தேர்தல் பொறுப்பாளராட்டு ஓட்டுக்கு 2000 ரூபாய் செங்கோட்டையன் கொடுக்கல. தமிழகமே தெரியுமா 2000 ரூபாய் ஓட்டுக்கு செங்கோட்டையன் கொடுத்தாருன்னு. ராமச்சந்திரன் சார், உங்க விஜய்க்கு சொந்த காலில் நிற்க வழி இல்லை சார். எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு பிச்சை எடுக்கிறார் சார். இதை புரிஞ்சுக்குங்க சார். பண்ருட்டி ராமேந்திரன் சார். வெள்ளாளர் கிறிஸ்டின் மத்தியில் விஜய்க்கு ஒரு சிம்பதி இருக்காது. பல மட்டத்திலும் வெள்ளாளர் கிறிஸ்டின் மத்தியில் விஜய் சிம்பதி இருக்கு. இந்த ஓட்டும் திமுக ஓட்டு. அதனால விஜய பூ போல பாதுகாப்போம். இந்தாப்பா லட்டு சாப்பிடுப்பா, சாக்லேட் சாப்பிடுப்பான்னு ஸ்டாலின் டீல் பண்றாரு. ஜூண்டிக்காரனுக்கு மொதப்பேல தான் கண்ணு, சினிமாக்காரனுக்கு படத்துல தான் கண்ணு. கடைசி படங்கிறதே ஒரு பொய். அந்த படத்தே இப்ப காலியாகி நிற்குது. மனச்சான்றுபடி சொல்லுங்க. ஜோசப் விஜய் ஜனநாயகத்தை ரிலீஸ் ஆக விடாம ஆயிட்டு பாத்தியா? மோடி கிட்ட விளையாடுனதோட விளைவை பாத்தியா? இப்ப புலிவாலை பிடிச்ச கதையா? ஒண்ணுமே பண்ண முடியலைன்னு திருடனுக்கு தேள் கொட்டின கதையாட்டு நாம பேசின அந்த விமர்சனம் தான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் எனக்கும் தான் விஜய்க்கும் தான் போட்டி அப்படின்ற போல சொல்லுங்க அப்படின்ற போல சொல்றாரு சார். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை, ஸ்டாலின் வர்சஸ் சீமா. இதுதான் களம். ஐயா பண்ருட்டியாரே, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊழல் அடிக்கிறாரியா சீமான்? என்னையா பயிர் சொல்ல முடியுது உங்களால? ஊழல்னு உங்க மனச்சாட்சிக்கு தெரியும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் நத்திங் அடிக்கிறான். ஜெயலலிதாவை யாருக்காக அடிக்கிறாரு? உங்க வன்னியர் சமூக வீரப்பனுக்காக அடிக்கிறாரு. சீமான் என்ன சொல்றாருன்னா, ஊழல் பெருச்சாலிங்கிறாரு, சாரை அவர்களை கல்வி தந்தை ஆக்கினாருங்கிறாரு, முல்லை பெரியார் உரிமையை விட்டு கொடுத்துட்டாருங்கிறாரு, தமிழை காலி பண்ணி ஆங்கிலத்தை கொண்டு வந்துட்டாருங்கிறாரு. எங்க அண்ணன் பிரபாகரன் சப்போர்ட் பண்ணாரு, அதுக்கு ஒரு நன்றி. மற்றபடி எம்ஜிஆர் ஒண்ணும் இல்லைங்கிறாரு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், தாவேகா தலைவர் விஜய் சேலத்தை தொடர்ந்து இன்னைக்கு வேலூர்ல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. எங்களை யாருமே விலை பேச முடியாது அப்படின்ற போல ஒரு கோட்பாடு, ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு தான் அங்கே பேசியிருக்காரு. வழக்கம் போல பிஜேபியை தொடல, அதிமுகவை தொடல, திமுகவை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. ஒரு அரசியல் திறனாய்வாளரா எப்படி சார் பார்க்குறீங்க இவருடைய பேச்சை? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தேர்தல் பொறுப்பாளராட்டு ஓட்டுக்கு 2000 ரூபாய் செங்கோட்டையன் கொடுக்கல. மனச்சாண்டை தொட்டு சொல்லுங்க. தமிழகமே தெரியுமா 2000 ரூபாய் ஓட்டுக்கு செங்கோட்டையன் கொடுத்தாருன்னு. அவர் தானே தேர்தல் பொறுப்பாளர். அதிமுக அதை பண்ணி தானே வாங்கினாரு. சரி, இப்போ எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு ரூபா கொடுக்கலையா? இந்த ஸ்பீக்கருக்கு மகன் நீலகிரியில் அதிமுக காரங்களே தான், ஜெயலலிதா தான் ஓட்டுக்கு ரூபா கொடுக்குறத கும்மிடி பூண்டி காஞ்சிபுரத்துலேயும் பெரிய அளவில் தொடக்கி வச்சவர். அதுக்கு பிறகுதான் அழகிரி 2009 திருமங்கலம் பார்மலாவுக்கு முன்னாடியே கும்மிடி பூண்டி காஞ்சிபுரத்தில் வன்னியர்கள் பாமக அதிகம் உள்ள பூத்திலே காசு கொடுத்து ஓட்டை வாங்கி எல்லா பூத்திலையும் ஜெயலலிதாவுக்கு லீடி. கலைஞர் காஞ்சிபுரம் மீட்டிங் பேசும்போது பணத்தை அடிச்சிட்டானுங்க. இது அடித்தது ஜெயலலிதா. என்னையா ஜெயலலிதாவை பொழுதுகிட்டு ஓட்டுக்கு இதுன்னு பண்ணுறதுக்கு முரணால? அப்போ உனக்கு சொந்த காலில் நம்பிக்கை இல்லை. பண்ருட்டி ராமச்சந்திரன் சார், உங்கள் விஜய்க்கு சொந்த காலில் நிற்க வழி இல்லை சார். எம்ஜிஆரையும் ஜெயலலிதா வச்சு பிச்சை எடுக்கிறார் சார். இதை புரிஞ்சுக்குங்க சார். பண்ருட்டி ராமேந்திரன் சார். இந்த இவரெல்லாம் சும்மா சொல்லதுக்கெல்லாம் நம்ம தட்டணும். பெரிய ஆட்கள் தான், பெரியவங்க தான். முழுக்க அவருக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறார். கட்சி துவங்குறதே அதுக்கு தான் போல. ஆமாம், அவரு எடப்பாடி அடிக்கணும், அது வாழ்க. அது நம்ம அதில் அந்த இடத்துக்குள்ள ஆதரிச்சிருவோம். பட் லாஜிக்கலாக சொல்லக்கூடிய சொல்லி அது பண்ணணும் இல்லை. அப்போ நீங்கள் களத்துக்குள்ளே வரும்போது ஜெயலலிதாவை பெரிய இதாக கொண்டு வரீங்க. செங்கோட்டையும் ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு வராரு. 144 போட்டு ஓட்டுக்கு 200 ரூபா கொடுத்து 39க்கு 37 சீட்டு ஜெயித்து விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு காட்டினது ஜெயலலிதா. ஜெயலலிதா கொடுத்த 200 ரூபா தான் ஐயா உங்களை வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு 2014 நிரூபிச்சு. என்ன விஜய் எந்த ஊர்ல இருந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணாமலை அழகா சொன்னாரு, அரசியல் தெரியல விஜய்க்குன்னு. அதாவது புரியலையா? புரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? பெரிய ஒரு இதா இருக்கு. உங்களை சீமான் என்ன சொல்றாரு, விஜய் அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்கணும் கரூர் மேட்டர்லன்னு இவரு ஸ்டாலினை சொல்றாரு. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் முதலமைச்சரை பார்த்து நீங்க பயந்து போய் விஜய் மேல விசாரிக்காம கூட விட்டுட்டீங்கன்னு. இங்க ஏதோ ஸ்டாலின் உங்களுக்கு பெரிய அநீதி பண்ண மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. ஏயா, ஒன்னு சிபிஐ தான் 2 தடவை கூப்பிட்டு விசாரிச்சான். இன்னும் ஒன்னு அக்யூஸ்டாக்கு வர மாட்டானாங்கிறது நீ அரசியல்ல இருக்கிறியா இல்லையாங்கிறத பொறுத்து. இதுல மேட்டர் என்ன? ஸ்டாலின் உங்களை கண்டு அச்சப்படுறாரு. உங்களை கை வச்சா கிறிஸ்டின் ஓட்டு பாதிச்சிருமோ, அருந்ததியர் ஓட்டு பாதிச்சிருமோ நினைக்கிறாரு. ஸ்டாலின் கொள்ளக்கூடிய அருந்ததியர் ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் உள்ளோம். அது ஈரோடு கிழக்குலேயே அவங்க 100% எடுத்துட்டாங்க.
அருந்ததியில் விஜய் மேல அபிமானிகள் இருக்கிறாங்க. பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு சொல்லும்போது நடுவில் போய் அடிபட்டு செத்து போவானி சீமான்னு சொன்னதும் அந்த மக்கள் விஜய் மேல ஒரு சிம்பதி இருக்குது, தப்பு இல்லை அது. ஆனா அது ஓட்டு அல்ல, ஓட்டு வந்து ஸ்டாலின் தான் விழும். அதனால ஒரு பிரிவு கிறிஸ்டின்ஸ் மத்தியில, எல்லா கிறிஸ்டின் மத்தியில் வெள்ளாளர் கிறிஸ்டின் மத்தியில விஜய்க்கு ஒரு சிம்பதி இருக்கு. அது பல மட்டத்திலும் வெள்ளாளர் கிறிஸ்டின் மத்தியில விஜய் சிம்பதி இருக்கு. இந்த ஓட்டும் திமுக ஓட்டு. அதனால விஜயை பூ போல பாதுகாப்போம். இந்தாப்பா லட்டு சாப்பிடுப்பா, சாக்லேட் சாப்பிடுப்பான்னு ஸ்டாலின் டீல் பண்றாரு. ஆனா விஜய் சொல்றாரு, நீங்க இவ்வளவு நாளா என்ன நண்பன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா கரூர் விஷயத்துல என்ன பழி வாங்கிட்டீங்க அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு சார். இது நியாயமான தர்மம் கேட்கிறாரு. கண்ணகி எப்படி நெடுஞ்செழியங்கிட்ட இது போல கேட்டாங்களோ, நீதி கேட்டாங்களோ, அது போல நீதி கேட்கிறாரு. என்ன ஏன் பழி வாங்கினீங்கன்னு கேட்கிறாரு. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலன்னு அழுறிய தம்பி விஜய், ஜோசப் விஜய், உப்பு தினமும் தண்ணி குடிச்சு தான் தம்பி தீரணும், நீ தப்பு பண்ண தம்பி, அதனால ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, படம் ரிலீஸ் ஆகலன்னு அழுகிற. தூண்டிக்காரனுக்கு மொதப்பேல தான் கண்ணு, சினிமாக்காரனுக்கு படத்துல தான் கண்ணு. கடைசி படங்கிறதே ஒரு பொய். அந்த படத்தே இப்ப காலியாகி நிக்குது. மனச்சான்று படி சொல்லுங்க விஜய், ஸ்டாலின் உங்களை கண்டு பயந்து சீமான் சொன்ன மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணல. சீமான் உங்களை 2 கொடுஞ்சனியன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுங்கிறாரு. ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணாம, அரெஸ்ட் பண்ணுனா இந்த கிறிஸ்தவர்கள் சிம்பதி, முஸ்லீம்லாம் இல்ல, முஸ்லீம் இதுல அது கிறிஸ்தவர்கள், அதுல கிறிஸ்தவ வெள்ளாளர் தான், எல்லா கிறிஸ்டின்ஸும் இல்ல, அருந்ததியர் மக்கள். இப்படி கொஞ்சம் விஜய்க்கு கொஞ்சம் திமுக ஓட்டு வங்கியில விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க. அதுல பாதிச்சிடக்கூடாதுன்னு பூ போல பொன் போல நீ பெரிய பூதகரம் மாதிரி ஸ்டாலின் வரைக்கும் பெரிய அநீதி இழைச்சிட்டாரு, அது இழைச்சிட்டாருன்னு அதை வர்ஜனா எழுதி கொடுத்துருப்பாப்புல, அதை வச்சு பேசுறீங்க. உண்மையிலே உன் படத்தை அடிச்சது எங்களோட கருத்தியல் மோடி கிட்ட சக்சஸ் ஆனதுல உன் படம் அடிபட்டு. நாங்க படத்தை நோக்கி அடிக்கல, உங்கள்கிட்ட தெரியும் அது, படத்தை நோக்கி அடிக்கல, பட் கேஷுவாலிட்டி படம். என்னன்னா நீங்க வந்து அரசியலுக்கு வரும்போது நேர்மறையா வரணும். உதயநிதி ஸ்டாலின் மேல உள்ள வன்மத்தில் ஒரு அரசியல், உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய், உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய், இப்படியா காசு கொடுத்து 4 பேர், அந்த முகங்கள்லாம் உங்களுக்கு வேண்டிய முகங்கள் தான், அவங்கள வச்சு நீங்க பேச வைக்கிறது, அது ஒரு உதயநிதி ஸ்டாலின் வன்ம அரசியல். அது வந்து நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ். அதை தாண்டி ஜோசப் விஜய்க்கு சோனியா காந்திக்கு மகன் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிரணும், அதனால ஒரு வன்மத்தில் 2024 கேண்டிடேட்டே போடல. கொள்கை எதிரின்னு பாஜகவின் மானத்தை, ஆர்எஸ்எஸ் மானத்தை காப்பாத்தின மோடியை சொல்றது. அப்ப நீங்க 26ல் சக்தி ஆகிட்டு 29 மோடிக்கு எதிராக ஸ்டாலின், விஜய், ராகுல்னு நிற்கும். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? கொள்கை எதிரி மோடியை தோற்கடிப்பதுதான் முக்கியம், அதற்காக ஸ்டாலினுடன் சேர்ந்தாலும் தவறில்லைன்னு எந்த கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சிம்பிளா அதை சொல்லிக்கிட்டு மோடிக்கு எதிராக நிற்பீங்க. அப்ப இதுல நாங்க எப்படி சான்ஸ் எடுக்க முடியும்? மோடி ஆதரவாளர்கள், உண்மையான மோடி ஆதரவாளர்கள், மோடி நன்மைக்காக சிந்திக்கக்கூடியவங்க எப்படி சான்ஸ் எடுக்க முடியும்? அப்போ அதனால நீங்க இன்னும் ஒரு சில புரோக்கர்கள் உங்கள்கிட்ட வந்தாப்புல, நாங்க மோடி கிட்ட பேசி சமாளிச்சு இது பண்ணிடுவோம்னு, ஒன்றும் நடக்கல, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, அழுறீங்க. இந்த தேவையா? இந்த அழுக தேவையா? ஒழுங்கா நேர்மறையா ராகுலையும் மோடியையும் ஈக்குவலா வச்சு சீமான மாதிரி ஒரு அரசியலை பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர வில்லனாட்டும், அதுவும் நாட்டின் மானத்தை காப்பாத்தின ஒரு வில்லனாட்டும், ஊழல் பேர் வெளியே யோக்கிய நாட்டும் தூய சக்தின்னு வச்சா என்னங்க நியாயம் அது? வாரிசு அரசியலை பற்றி பேசுறீங்க. சஞ்சயகாந்த் செத்தம் பிறகு வாரிசு அரசியல் மொத்த உருவமே இந்திரா காந்தி தான். ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரை தூய சக்தின்னுக்கிட்டு பண்ணதில் விளைவு ஜனநாயகம் படம் மாட்டிக்கிட்டு கதறீங்க, அழுறீங்க. உங்க அழுகை காரணம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாதான் விஜய். இன்னொன்னு நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், சினி ஃபீல்டில் வரக்கூடிய தகவலாம் நம்மகிட்ட வருது, இவருக்கு ஆதரிக்கூடிய யூடியூபர்ஸே இவரை திட்டுறான். இப்போ மோடி எடுத்து பேசினாலாவது நம்ம முகம் காட்ட முடியும்னு ஒரு யூடியூபர் அவன் மோடியையும் சிவகார்த்தியனையும் போட்டு அயோக்கியத்தனமா இருக்காதுக்குள்ள பரவாயில்ல, இதையும் சிவகார்த்தி எதிர்கொள்வார், எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான் அவர். அந்த ஒரு போட்ட யூடியூபரே என்னையா இது அடியை வாங்கிக்கிட்டு கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, இவருக்கு ஆதரவாட்டா நம்ம பேசணும், இவ்வளவு கோலத்தனமா இருக்காருன்னு யூடியூபர்ஸ் பேசுறான். யூடியூப் போட முடியல, போடுவோம், அது ஜெகதீஷ் பழனிசாமி பேசுனதும் போடுவோம், அது மேட்டர் இல்லை. பட் இன்டர்னலா பேசும்போது இவ்வளவுக்குள்ள இருக்காருன்னுட்டு அடுத்தால கூட நடிச்ச ஹீரோயின்ஸ் அவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி யார் போல்டான ஹீரோங்கிறதுல தர ரேட்டுக்கு விஜய் வச்சு பேசுறாங்க. எனக்கு தெரியும் ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து போல்டான ஹீரோ யாரு, சூழ்நிலையில எப்படி போல்டா விஷயங்களை சமாளிக்க ஹீரோ யாருன்னு பேசுவாங்க. அப்படி பேசும்போது உங்க கூட நடிச்ச ஹீரோயின்களும் ஃபீல்டு உள்ள ஹீரோயின்களும் பேசுறாங்க. உங்களுக்கு வந்து பெருசா வீரவசனம் பேசின கதாசிரியர்கள், உங்க ஸ்டண்ட் மாஸ்டர்கள், உங்க டைரக்டர்கள் எல்லாருமே வந்து விஜய் வந்து ரொம்ப கேவலமா இவ்வளவுக்குள்ள மோடி கிட்ட அடி வாங்கிக்கிட்டு ஸ்டாலின் எதிர்க்கிறார் ஐயா, இது பெரிய வேடிக்கையா இருக்கு. இத்தனைக்கும் அவரு சின்ன குழந்தை மாதிரி கொஞ்சிறாரு, அவரை போய் இப்படி அடிக்கிறாருன்னு இருக்காரு. நான் சொல்லதாங்க 100க்கு 100 உண்மை. இதை மனச்சாட்சி உள்ள விவரமான விஜய் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஜான ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜுனா ரெட்டி காரும் நாயுடு காரும்
என்னதான் தெற்றி திரிச்சாலும் முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க முடியாது. இப்பவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பு தான் லாரன்ஸ் லட்சுமணி ஒரு படத்துக்கு மத துவேஷத்தை காட்டக்கூடிய படத்துக்கு அனுமதி கிடையாதுன்னுட்டான் சென்சார் போர்டு. அப்போ நீங்களும் ஏதோ மத துவேஷம் காட்டுறீங்க, வில்லனை ஓம் பண்ணி காட்டுறீங்க, இந்துக்களுக்கு விரோதமாக வாரீங்க, அதை சொல்லி உங்களுக்கு அனுமதி கிடைக்காதுங்கிறதான் நிலைமை. எப்படி ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டீங்களா, கேஸை விட்ரா பண்ணீங்க, என்ன ஆச்சு சகோதரரே? அப்போ உங்களுக்கு ரொம்ப அப்செட், வெரி வெரி அப்செட். படம் ரிலீஸ் ஆகாதல நீங்கள் தனிமையில் கண்ணீர் வடிச்சிங்க, இப்போ அது உங்களை அடக்க முடியாம மேடையிலே கண்ணீர் வடிச்சிட்டீங்க. உங்களை திட்டுறது என்ன பெரிய இதா? எவ்வளவோ திட்டிருக்காங்க, எவ்வளவு இது பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு மேட்ரா பொது வாழ்க்கையில் வந்தா? அடி விழுந்தது ஜனநாயகத்துக்கு விழுந்த அடி. பொங்கல் ஹாலிடேஸு வசூல் பார்த்துடலான்னு நினச்சிங்க. நானே 8ஆம் தேதி சொன்னேன், வராது, விஜய்க்கு ட்ரீட்மெண்ட்டே தனி, இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு மோடிட்டு இருக்கு, எவன் காம்ப்ரமைஸ் பண்ணா அவனும் அதில் மாட்டுவான். கிஷோர் கே சாமி தம்பி அவனும் அதில் எக்ஸ்தலத்தில் பதிவை போட்டுட்டான். ஸோ உங்கள் கண்ணீருக்கும் அழுகைக்கும் காரணம் அந்த ஒரு 300 கோடி ரூபா உங்கள் படம் தான், பினாமி படம் தான், உங்கள் பினாமி படம் தான் அது. ஜோசப் விஜய் ஜனநாயகத்தை ரிலீஸ் ஆக விடாமல் ஆயிட்டு பாத்தியா, மோடி கிட்ட விளையாடுனதோட விளைவை பாத்தியா, டெமாலிஷன் நடக்குது பாத்தியான்னு ஐயோ ஜானாரிக்கு சாமி சொன்னதை கேட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு இப்போ புலிவாலை பிடிச்ச கதையா, ஒன்றுமே பண்ண முடியலைன்னு திருடனுக்கு தேள் கொட்டின கதையாட்டு பரிதாபமாக நீங்கள் பேசும்போதே உங்கள் மனசுக்குள்ளே ஓடுனது நாம பேசின அந்த விமர்சனம் தான். ஹீரோயின்கள் கிண்டல் பண்ணுறாங்க, மற்ற ஹீரோஸ் கிண்டல் பண்ணுறாங்க, ஸ்டண்ட் மாஸ்டர் கிண்டல் பண்ணுறாங்க, கதாசிரியர் கிண்டல் பண்ணுறாங்க, டைரக்டர் கிண்டல் பண்ணுறாங்க, ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல், பரிதாபம் அதை பற்றி பேச முடியாமல், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்கிறமே, நம்மளை கோலன்னு அடிக்கிறானுங்களே, என்னடா கதைன்னு மனசுக்குள்ளே ஓடுனதெல்லாம் சிந்தனையில் அதுதான். அதனால தான் அவர் அந்த இடத்துக்குள்ளே தெளிவானு கூட பேச முடியல. பரிதவிப்பு எல்லாம் பேசியிருக்கு, பயங்கர பரிதவிப்பு. சார் அதே போல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கும் என்டிஏக்கும் தான் போட்டின்னு சொல்றாரு. பால் டப்பா போல உருட்டின்னு இருக்காரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் எனக்கும் தான், விஜய்க்கும் தான் போட்டி அப்படின்ற போல சொல்லுங்க அப்படின்ற போல சொல்றாரு சார். அந்த அளவுக்கு தான் கள நிலவரம் இருக்கா? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், இதுதான் களம். இதுல அண்ணாமலை நீக்கிக்கிட்டு எடப்பாடிய அது இடத்துக்குள்ள லீடராக ஏற்றுக்கிட்டதில் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. அது பாமகவை சேர்த்ததும் 1 இயர், அது ஒரு போலரைசேஷன். இது ஜெயிக்காது, ஆனால் 2ஆம் இடத்தை உறுதி பண்ணி கொடுக்கும். வெற்றி பெறாது, 2ஆம் இடத்தை உறுதி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பிஜேபி, அதுவும் ஒரு போலரைசேஷன் பார்ட்டி. 2 போலரைசேஷன் பார்ட்டி இந்த 2 பார்ட்டியும் ஸ்ட்ரெங்தனாக இருக்கக்கூடிய இடத்துல எடப்பாடிக்கு 2ஆம் இடத்தை உறுதி பண்ணி கொடுத்துரும். ஸோ 2வது இடம்ங்கிறது ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக எடப்பாடிக்கு தான். பட் எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்துவார். எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்தி தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 இருந்த சீமான் 8.22 வந்ததில் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வளர்றாரு. மீண்டும் எடப்பாடியை விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்காததுனால பலகீனப்படுத்துவார். கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு விஜய் சீமான் அடித்தது என்டிஏக்கும் பொருந்தும், எடப்பாடிக்கும் பொருந்தும், விஜய்க்கும் பொருந்தும். ஸோ விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததுலையும் காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொல்லிக்கிட்டு பாஜகவோட கூட்டணி வச்சதிலும் எடப்பாடி பலகீனப்படுவாரே தவிர ஒரு 30 விழுக்காடு ஓட்டு வர அவர் வந்துருவார். 30க்கெல்லாம் குறைய மாட்டார். அபவ் 30ங்கிற அளவுக்கு தான் அவர் நிற்பார். இதுல பிஜேபி கொடுக்கக்கூடிய சீட்டை வச்சு பாஜக ஓட்டு எவ்வளவு உழுவுன்னு பார்க்கணும். அன்புமணி வச்சு ஓட்டு வந்துடும். அது 10.5 கொடுத்தவர், வன்னியர்களின் பெருந்தலைவர் சிபி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகம், வீரமணி, துரக்கண்ணு குடும்பம், அது எக்ஸ்ட்ரா துரத்தூர் ராஜேந்திரன், அருள்மொழித்தேவன், வன்னியர் கட்சி தான் அது. ஸோ வன்னியர்கள் மத்தியில் அவர் பாமக அன்புமணி சேரும் போதும் அந்த ஓட்டு கூடும். அது மேலும் அவர் சேலத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட மேலே நிற்கிறாரு சேலத்தில். அங்கே போய் எடப்பாடியை குறை சொல்றாரு. இது அட்டுத்தனமான பேச்சு. சேலம், விழுப்புரம், சிதம்பரத்தில் எம்ஜிஆரோட பெரிய தலைவர் அதிமுக வரலாற்றில் ஐயா எடப்பாடி பழனிசாமி. எம்ஜிஆரை விட ஜெயலலிதாவோட அவர் கொஞ்சம் ஓட்டு அதிகம் தான் சிதம்பரத்துலலாம் இப்போ. பட் மற்ற இடங்களில் ஒன்றும் இல்லை, நாடார் பல்ட்டு, தேவர் பல்ட்டு, அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே அவர் பெருசாக தான் இருக்கிறார். பாமக ரூபத்தில் அவருக்கு தருமபுரியில் டாப்பாக நிற்பார். அவர் தருமபுரி சேலம் இந்த பல்ட்டுக்குள்ள டாப்புங்கிறனால தான் விஜய்க்கு ரசிகம் போட்டி போட முடியாதுன்னு கொண்டு போய் கொடி அசைச்சான். முழுக்க செட்டப் இல்லை, விஜய் ரசிகம் தான், விஜய் கட்சிக்காரன் தான், தாவேக்காரன் தான் கொடி அசைச்சான். ஸோ அங்கே அவர் நல்லா தான் இருக்கிறாரு. அடுத்து சீமான் அவரை பலகீனப்படுத்துவார். இந்த 18+ என்டிஏ ஓட்டில் அண்ணாமலை சீமானுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். தம்பி அண்ணனுக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இயல்பானது தானே. ஸோ அண்ணாமலை காசு கொடுக்காம சீமான் ஓட்டு வாங்குறாருன்னு சொல்றாரு. விஜயை சேர்ந்த செங்கோட்டையனையும் ஜெய்சிடி பிரபாகரனையும் அண்ணாமலை சொல்லுவாரா? வாய்ப்பில்லை. சீமான காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு சீமான் அண்ணன், அவருக்கு ஓட்டு தான் உண்மையான ஓட்டுன்னு அண்ணாமலை சொல்றாரு. விஜய் அவர் தான் சொல்லிக்கிடணும்,
இந்த மாதிரி ஊழல் காசு கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடிய செங்கோட்டையனும் ஜெய்சிடி பிரபாகரனையும் மூட்டைகளை சுமந்துக்கிட்டு அவரா பொய்யா புரட்டா சொல்லிக்கணும். அண்ணாமலை சீமான் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாருன்னு சொல்றாரு. சீமான் 117 ஆண்கள் 117 பெண்கள்னு சொல்லி சீமானுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய அண்ணாமலை ஒரு லீடரா இருந்து இன்னைக்கு எடப்பாடிக்கு சப்பார்டினேட்டா போயிட்டாரு. ஈரோடு கிழக்குல நிற்காததும் எடப்பாடிக்கு சபார்டினேட்டா அண்ணாமலை போனதும் அண்ணாமலை தலைவர் நினைச்ச வாக்குகள் வந்து சீமானுக்கு பெரிய அளவுல வரும். ஸோ அந்த வளர்ச்சி சீமானுக்கு தான் ஹெவியா இருக்குது. தொடர்ந்து 214 தனிச்சு நிற்கிறது, விக்கிரவாண்டி ஈரோடு களத்தில் நிற்கிறது, அண்ணாமலை ஒரு லீடரா நின்னவரே சீமானை பாராட்டுறது, 18 விழுக்காட்டுக்கான தலைவர். இது எல்லாமே சீமான் ஒரு 17 விழுக்காடு ஓட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. எடப்பாடி அணிக்கு எவ்வளவு கொடுத்தேன்? 30. சீமானுக்கு 17 ரீச் கொடுத்தேன். ஸ்டாலின் வந்து 40-45 வரை வரலாம். இதெல்லாம் ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் இருக்கும். நாம் அது காங்கிரீட் நம்பராட்டு அதை எடுக்காண்டாம். விஜய் இதுக்குள்ள புகுந்து அவரும் எடப்பாடியை தான் பலகீனப்படுத்தணும். அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தாருன்னா எடப்பாடிக்கு இன்னும் கீழே போகும். எடப்பாடிக்கு நான் 30 கொடுத்துருக்கேன்ல. சீமான் அவரை பலகீனப்படுத்துறது, தேமுதிக திமுக கூட்டணியில் போனது, போலரைசேஷனில் வட தமிழகத்தில் திமுக தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கூட்டணி 50 விழுக்காடு நெருங்கிறதுக்கு வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் இந்த ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டி போலிங் பேட்டர்ன் இது இங்கே ஏசி ரூம் அரசியல்வாதிகள் கணக்கு தவளை எங்களுக்கு தெரியாது. நம்ம களத்துக்குள்ள வந்தோம்னா அது நமக்கு தெரியுது. இந்த பேட்டர்ன் ஒரு சைடில் ப்ளஸ் விஜய் எலிஜிபிள் காம்பிட்டன்ட் ஆளாக இருந்தாருன்னா அவரும் எடப்பாடி பழனிசாமி தான் பலகீனப்படுத்துவார். எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி விஜய் என்ன வாக்கு வாராருங்கிறது நம்ம டு பி சீன் தான். ஆனால் விஜய்க்கு பலகீனம் என்னன்னா சீமான் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு ஐயா பண்ருட்டியாரே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊழல் நடிக்கிறாரியா சீமான், என்னையா பயில் சொல்ல முடியுது உங்களால? ஊழல்னு உங்க மனச்சாட்சிக்கு தெரியும். ஜெயலலிதா ஊழல்னு உங்களுக்கு தெரியாமலா இருக்குது. அதை ஓங்கி ஒருத்தன் அடிக்கிறான். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நத்திங்னு அடிக்கிறான். ஜெயலலிதாவை யாருக்காக அடிக்கிறாரு? உங்க வன்னியர் சமூக வீரப்பனுக்காக அடிக்கிறாரு. வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது சரின்னு சொல்லிட முடியுமான்னு ஐயா பண்ருட்டியார் சமூகமான வன்னியர் சமூகத்தை சேர்ந்த வனக்காவலன் வீரப்பன் தமிழன் தான் சீமான் சொல்றாரு. ஜெயலலிதா என்கவுண்டர் சரின்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னு கேட்கிறாரு. சரி, எடப்பாடி கேட்டுக்கிட மாட்டார். எடப்பாடியில் உங்க விஜயாவது கேட்க சொல்லுங்களா உங்க ஜெயலலிதாவுக்காக? நீங்க விஜய்க்கு ஆதரவா பேசுறீங்களா? சொல்லிருங்களா? இல்ல சொல்லித்தான் பாருங்களேன் என்ன விளைவு வரும்னு. காலம் மாறியாச்சியா. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கெல்லாம் ஓட்டு இல்லை. அதை வந்து பலகீனமான விஜய் ஊண்டுகோலா நடக்க முடியாம தூக்கிட்டு தெரிகிறாரு. சீமான் அடிச்சு விளையாடுறாரு. இன்னொன்று எம்ஜிஆரால பண்ருட்டி ராமச்சந்திரன் முக்கியத்துவம் பெற்றவர். ஐநா சபைக்கெல்லாம் அனுப்பிச்சு வரும்போது எங்க ஊர்லேயே பண்ருட்டியார் அண்ணன் வரும்போது பெரிய கூட்டம். நான்லாம் போயிருந்தேன். எம்ஜிஆர் பூரா பண்ருட்டி அண்ணன் தான் சிஎம்ங்கிற ஒரு தோற்றம் இருந்தது. அந்த எம்ஜிஆரை சீமான் என்ன சொல்றாருன்னா ஊழல் பிரிச்சு அழிங்கிறாரு, சாரை அவர்களை கல்வி தந்தையாக்குனாருங்கிறாரு, முல்லை பெரியார் உரிமையை விட்டு கொடுத்துட்டாருங்கிறாரு, தமிழை காலி பண்ணி ஆங்கிலத்தை கொண்டு வந்துட்டாருங்கிறாரு. எங்க அண்ணன் பிரபாகரனை சப்போர்ட் பண்ணார், அதுக்கு ஒரு நன்றி, மற்றபடி எம்ஜிஆர் ஒன்றும் இல்லைங்கிறாரு. இதை விட ரொம்ப டாப்பா சொல்றது சமூக நீதி பார்வையில் எம்ஜிஆர் மேனன் எவ்வளவுன்னு எண்ணிக்கை தெரிஞ்சிருன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காம தமிழ்நாட்டில் உள்ள வண்ணார், நாவிதர், குயோர் போன்ற பரவலாக வாழக்கூடிய சமூகம், முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா போன்ற பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள், இந்த சமூகங்களின் எழுச்சியா 40-45 வருஷமா மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழர்களுக்கு எம்ஜிஆர் அநீதி பண்ணிட்டாருன்னு சொல்றாரு. எந்த இடத்துக்குள்ள சீமான் சொல்றாரு? பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா அவர்களே, வன்னியர் சங்கம் பெரிய போராட்டம் நடத்தினான். தமிழ்நாட்டிலே பெரிய போராட்டம்ங்கிறது சுதந்திர போராட்டம், அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுக்கு பிறகு வன்னியர் சங்கம் நடத்தின போராட்டம். டாக்டர் ஐயாவுக்கு போராட்டம் தான். இன்னைக்கு டாக்டர் ஐயா நோ டேக்கர்ஸ்ன்னு இருக்காருனாலும் அந்த போராட்டம் நடத்தினது ஐயா தான். மிலிட்டன் போராட்டம். அதுக்கு நம்ம அன்னைக்கு அவருக்கு மனப்பூர்வமாக அரசியல் இல்லாமலே உணர்வுபூர்வமாக நம்ம ஆதரவு கொடுத்தோம். அவர் மனச்சாட்சிக்கு தெரியும் அது. ஓகே, அந்த பெரிய போராட்டத்தை எம்ஜிஆர் வந்து கேலி கூத்தாக்குறாரு. எப்படி கேலி கூத்தாக்குறாரு? வன்னியர் 2 கோடி, முக்குலத்தோர் 1.5 கோடி, நாடார் 1 கோடி, யாதவர் 85 லட்சம், முத்தரையர் 70 லட்சம்னு தமிழ்நாடுக்கு பாப்புலேஷனை ஒவ்வொருத்தனும் சொன்னதை வச்சு 25 கோடி பாப்புலேஷன் ஆயிடுச்சு. வன்னியர்களோட வீரஞ்செறிந்த போராட்டத்தை காமெடி போராட்டம் மட்டும் எம்ஜிஆர் ஆக்கிட்டாரு. அப்போ அன்னைக்கு எம்ஜிஆர் பெரிய ராஜேந்திரன் பண்ணதாட்டு எல்லாருமே சொன்னாங்க. இன்னைக்கு சீமான் அந்த பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு தலைவர் எம்ஜிஆர் மேனன் எவ்வளவு தெரிஞ்சுன்னு மலையாளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு அடிக்கிறார் எம்ஜிஆர். இதுக்குத்தான் ஓட்டு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். கோழை விஜய் தான் தன்னை நம்பாம ரஜினி ரசிகன்னு சொல்லிட்டு இருந்த விஜய் இப்போ எம்ஜிஆர்னு சந்தர்ப்பவாத பச்சவந்தித்தனம் பண்றாரு. பண்ருட்டியார இதுதான் உண்மையா? அப்ப சீமான் ஜெயலலிதாவை என்ன சொல்றாரு? ஈழத்தமிழர்களுக்காகவும் வீரப்பனுக்காகவும் பெருமையாக சொன்ன குருவை அதிமுக ஆட்சி ஆல்மோஸ்ட் கொண்டு விட்டாங்கங்கிற மாதிரி குருவுக்காக சீமான் நிற்கிறாரு.
ஸோ இது வந்து ஒரு போல்டா நிற்கக்கூடிய ஒரு அரசியல். இந்த அரசியல் சீமான் வர்சஸ் விஜய் அரசியல். எம்ஜிஆரை அடிச்சு சீமான் நிற்கிறாரு, ஜெயலலிதாவை அடிச்சு சீமான் நிற்கிறாரு. பன்னியூர் ராமச்சந்திரன் போன்றவங்களாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு புகழை காப்பாத்துறதுக்காக விஜயை வச்சு படாத பாடுபடுறாங்க. நடக்காதியா, ஒன்றும் நடக்காது. ஏன்னா அவன் போல்டா நிற்கிறான் இல்லையா, அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவான். என்ன நினைப்பானு, இவன் போல்டா அடிக்கிறான் ஐயா. கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பானாப்புல, சீமான் எம்ஜிஆர் ஊழல் பறிச்சாள்னாப்ப போல்டியா, அவன் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் பேரை சொல்லிட்டு அவங்க அப்பா சீனிவாசன் ஐயங்காரை இதை விரும்ப மாட்டார். அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்றத ஐயா எஸ் ஏ சந்திரசேகர் விரும்புறாரான்னு எனக்கு தெரியல. அது பலகீனம், ஒன்றை நம்ப முடியல. பன்னியூர் ராமச்சந்திரன் இதெல்லாம் புரியணும். லீடருக்கு தான் ஓட்டுங்கிறது பண்ருட்டியார் புரியணும். பண்ருட்டியார் இவ்வளவு வருத்தது போதுமா? விட்டு தான் வச்சிருந்தோம். நம்ம அண்ணன் தான், மதிப்புக்குரியவர் தான், நமக்கு அவர்கிட்ட படிச்சது ஜாஸ்தி என்றாலும் மாறுபட்ட இதுல அவர் போகும்போது அடிச்சு தவிர்த்திடணும். அண்ணன்னாலும் அண்ணன் தம்பியெல்லாம் இல்ல, பண்ருட்டி இடம் அதுல அடிச்சிடணும். அண்ணே இதுதானே என் பார்வை. 26ல பாத்துருவோம்னே. ஓகே சார், மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பேசியமைக்கு நன்றி.